சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா. முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாய் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழரிடத்துல சொல்றாங்க, யமன் தேசத்துல கர்ன் என்ற கோத்திரத்தை சார்ந்த சையதுனா உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி சொல்றாங்க. உவைஸ் என்ற ஒரு மனிதர் உண்டு. யமன் தேசத்துல கர்ன் என்ற கோத்திரத்துல உவைஸ் என்ற ஒரு மனிதர் உண்டு. அவருடைய உடம்புல வெண்மையினால சில அடையாளங்கள், வெண்மையான முறையில அந்த வடுக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, திட்டு அந்த இது அது பேருனா திர்ஹம் தீனாரை போன்று உண்டான வெண்மையினுடைய அடையாளங்கள் அவர்களுடைய உடம்புல இருக்கும். அவங்கதான் சஹாபாக்களுக்கு அடுத்து உள்ள காலம் தாபியங்களுடைய காலம். அவர்களிலேயே சிறந்த மனிதர் அன்றைய காலகட்டத்தில் உலகத்தவர்கள், அதாவது தாபியன்களிலேயே சிறந்தவர்கள் யார்? சையதுனா உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள். அவர்களை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல அவர்களை பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்க. இஸ்திக்ஃபார், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க. ஏனென்று சொன்னா அவர்களுடைய பரிந்துரையின் காரணமாக ரபியா முதற் கூட்டத்தார்களுடைய அளவுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், பாவங்களை மன்னிப்பான். அவ்வளோ என்னுடைய உம்மத்துமார்களிலிருந்தும் ரபியா முதனுடைய கூட்டத்தார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்துமார்களுடைய பாவங்களை மன்னிச்சு என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அத்தனை பேர்களுக்கு அவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹு தஆலா ஏத்துவான். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காபாவுடைய முற்றத்தில் இருக்கும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த செய்தியை தான் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி உவைஸ் என்ற ஒரு மனிதர் இருக்கிறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க இஸ்திக்ஃபார், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு இறைஞ்சும்படி சொல்லுங்க. அன்றைய தாபியன்களிலேயே அவர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்களுடைய உடம்புல இன்னென்ன அடையாளம் இருக்கும். அவர்களுடைய ஷஃபாஅத்தின் காரணமாக என்னுடைய உம்மத்துமார்கள்ல இப்படி பெருங்கொண்ட கூட்டத்தவர்கள் என்ன செய்வாங்க, ரபியா முமருடைய கூட்டத்தவர்களை போட்டு பெருங்கொண்ட கூட்டத்தவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுடைய பரிந்துரையின் காரணமாக சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய மேலங்கி மேல் ஜிப்பாவை கொடுத்து இதை என்ன செய்யுங்க, அவர்களிடத்தில் என்னுடைய அன்பளிப்பாக கொடுங்க, என்னுடைய சலாத்தை சொல்லுங்க, என்னுடைய உம்மத்துமார்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய தோழர்களிடத்துல சொல்றாங்க. சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவங்க, யமன் தேசத்துல வாழ்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவங்க தான் எத்தனையோ சஹாபாக்கள். பாரசீகம் போன்ற எவ்வளவோ தூரமான தேசங்களில் இருந்தெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்கமா நகருக்கு மதீனா நகருக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சு ஈமானை ஏற்றுக்கொண்டு ஷஹாதத்தை சொல்லி சஹாபியத்துகளுடைய அந்தஸ்துகளை பெற்றுக்கிட்டாங்க, சஹாபாக்களா மாறிட்டாங்க. அதே காலத்துல வாழ்ந்தவங்க தான் யாரு, சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெளிரங்கத்துல வந்து ஒரு நாள் கூட என்ன செய்ய இல்லை, சந்திக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலந்தோறும் என்ன செய்யல, சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவே இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த காலம். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்களுடைய வரலாறுல நம்ம பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாங்க இல்லையா, ஜிப்பாவையும் சலாத்தையும் சொல்லி என்னுடைய சமுதாய மக்களுக்கு துஆ செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த செய்தியை அவர்களுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இவங்களை தேடி யமன் தேசத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஒரு வனாந்தரத்துல கண்டுபிடிச்சு இவங்களை பார்த்து இவங்களை அணுகி என்ன செஞ்சாங்க, வரலாறு பார்ப்போம். அந்த சஹாபாக்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க, அந்த சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா தேடி பிடிச்சு வந்து என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சலாத்தை ஜிப்பாவை கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, சமுதாய மக்களுக்கு துஆ செய்ய சொல்றாங்க. நீண்ட நேரம் துஆ செய்யறாங்க. துஆ செய்ததற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. தோழர்களும் என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பு சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத சென்று விட்டு வந்த சஹாபாக்கள் எடுத்து சொல்வாங்களாம். அவங்கள நாங்க சந்திச்சோம், அவங்களுடைய வாய் பொக்க வாயா இருந்துச்சு. பொக்க வாயின்னா தெரியுதுங்களா, வாயில ஒரு பல்லு கூட இல்லை. என்ன காரணம் தெரியுமா,
இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேர்ல போய் தான் சந்திக்கல. ஆனா ஒவ்வொரு தருணமும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி உண்டான செய்திகளை கொண்டு வந்து சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கிட்டாங்க. ஒரு செய்தி கிடைக்குது, சையதுனா உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு என்ன செய்தி, உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல் ஷஹீதாக்கப்பட்டுடுச்சு. அவருடைய பல் ஷஹீதாக்கப்பட்டு, இந்த வரலாறு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கடவாய் பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹதீஸ்கள் நிறைய இதை திரும்ப திரும்ப நம்ம கேட்டிருப்போம். அன்றைய காலகட்டத்துல வந்து சொன்னவங்க ஒரு செய்தி, இது மாதிரி உஹது போர்க்களத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பல் ஷஹீதாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான காதலினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பல் உடைக்கப்பட்டுடுச்சு. நஸ்தக்ஃபிருல்லாஹ் நஊது பில்லாஹி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த துக்கத்தை எப்படி நினைக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பல்லு போயிடுச்சு, நமக்கு எதுக்கு அந்த ஒரு பல்லுன்னு ஒரு பல்லை என்ன செஞ்சாங்களாம், அவங்களே உடைச்சாங்க. உடைச்சதுக்கு பின்னாடி அவங்க நினைச்சாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஹீதாக்கப்பட்ட பல் இந்த பல்லாதான் இருக்கணுங்கிறது என்ன இருக்குது, இந்த பல்லா இருக்கலாமே அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம், அடுத்த பல்லையும் உடைச்சாங்களாம். இப்படி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்ட காதலின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்ட அந்த செய்தியை கேட்டு இந்த பல்லா இந்த பல்லா இந்த பல்லான்னு சொல்லிட்டு வாயில் இருக்கக்கூடிய அத்துணை பள்ளி என்ன செஞ்சுட்டாங்களா, எடுத்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர். காதுல புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ அவங்களுக்கு அந்த சட்டம் கொடுக்கப்படுது. சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அதை அழகான முறையில நமக்கு இந்த வானொலி காணொலி இதுல கூட இருக்குது, யூடியூப்லனா அந்த செய்தி இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டை, அந்த ஜிப்பா இருக்குது பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிப்பாண்டாவே சிறப்புன்னு அது வந்து சங்கையானது, சிறப்பு வாய்ந்தது. அதுல இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஜிப்பாவை அணிஞ்சுதான் ரஜபு மாசம் 27 மேராஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க இல்லையா, அல்லாஹ்வை போய் தரிசிச்சுட்டு வந்தாங்க இல்லையா. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்பொழுது அணிந்திருந்த அந்த மேல் சட்டையை தான் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம், எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம். இன்றைக்கு அந்த சட்டை துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தாம்பூலுடைய ஜும்மா மசூதியில என்ன செய்யப்பட்ட மஸ்ஜிதுல பாதுகாக்கப்பட்டிருக்குது. அங்க போறவங்க எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, தரிசிச்சுக்கிட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாழ்க்கையில பார்க்கல, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜிப்பா கிடைச்சிருக்கு. ஜிப்பா மட்டுமா, அந்த ஜிப்பா அல்லாஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது போட்டிருந்த ஜிப்பா, சங்கையிலும் சங்க, சிறப்பிலும் சிறப்பு. அதோடு மட்டுமா, அவர்களுடைய துவாவுக்கு நீங்க கேட்டுக்கங்க, துவா செய்ய சொல்லுங்கன்னு யாரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேரும் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இடத்துல சொல்றாங்க, அந்த மனுஷரை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க, இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய உம்மத்திலிருந்து இவ்வளவு பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஷஃபாஅத்தின் காரணமாக சொர்க்கம் சொல்லுவாங்கன்னு எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்து அவங்கள பார்க்கக்கூடிய இல்லை. அப்படிப்பட்ட செய்தனா உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எப்படி இத்தனை பெரிய நற்பாக்கியம். அல்லாஹ் செய்தியை கேட்டோம்னா நம்மளுடைய உள்ளம் பதப்பதச்சு. அவங்களுக்கு ஒரு வயது முதிர்ந்த தாயார் இருந்தாங்க, வயது முதிர்ந்த தாயார். அவர்கள் உண்ணுவதாக இருக்கட்டும், படுப்பதாக இருக்கட்டும், உறங்குவதாக இருக்கட்டும், உடுத்துவதாக இருக்கட்டும், தன்னுடைய அத்தனை தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், தன்னிச்சையாக என்ன செய்ய முடியாது, அந்த வயது முதிர்ந்த தாயினால் செய்ய முடியாது. அனைத்துக்கும் யார் தேவை, தன்னுடைய மகன் உவைஸ் தேவை. எல்லாத்துக்கும் தன்னுடைய தாய்க்கு ஹிதுமத்து செஞ்சாங்க. அம்மா கிட்ட சில சமயம் சொல்லுவாங்களாம், தாயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, மகனே என்னை விட்டுட்டு நீ போயிடாத, எனக்கு பயமா இருக்குதும்பாங்களாம். அதனின் காரணமாகவே தன்னுடைய அந்த தாய்க்கு, அவர்களுடைய அந்த தாய்க்கு வேற யாரையாவது விட்டுட்டு ஹிதுமத்துல விட்டுட்டு நான் போறேன், இதை யார்கிட்டையும் விட்டுடாத மகனே, என்ற தள்ளாத முடியாத வயசு, பலகீனமான வயசு. இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா, என் தாய் அங்க விட்டு இருக்கிற தம்பி கிட்ட எனக்கு ஜாலி, நான் காசை கொடுத்தேன். அல்லாஹு அக்பர்.
செய்தனா உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தா எது கொண்டு அவர்களுடைய தாயாருக்கு அவங்க ஹிதுமத்து செஞ்சாங்க. ஹிதுமத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பலகீனத்துல உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க சாப்பிடணும்டா இவங்க சாப்பாடு ஊட்டக்கூடிய, அவங்க சாப்பிடணும்னா இவங்க சாப்பாடு ஊட்டக்கூடிய கை இவர்களுடையதாக இருந்தது. அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய தூக்கி சுமந்த கால்கள் இவர்களுடையதாக இருந்தது. இப்படி தன்னுடைய தாய்க்காக வேண்டி தன்னை முழுக்க அர்ப்பணித்து, அந்த தாய் பயந்து விடக்கூடாது, அந்த தாய் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, எங்கேனும் என்னை விட்டுட்டு சென்று விடாதே உவைசே, யாரிடத்திலும் என்னை ஒப்படைத்து சென்று விடாதே உவைசே, உன்னை போல் எனக்கு வேறு யாரும் இருக்க முடியாது, அல்லாஹ் உன்னதான் எனக்கு கொடுத்திருக்கிறான், என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. அந்த தாயினுடைய பரிதவிப்பு விட்டுட்டு நகரவே இல்லை. தன்னுடைய தாய்க்காக வேண்டி தன்னை முழுக்க அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அந்த அர்ப்பணிப்பு தான் தன்னுடைய தாய்க்கு செய்த அந்த ஊதியம் தான், அந்த அர்ப்பணிப்பு தான் மகத்தானதோர் உன்னதமான அந்த பாக்கியத்தை செய்தனா உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காரியத்தில் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ். சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய தாய் இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும். அல்லாஹ் பார்க்கிறானே, பயம் வேண்டாம். ஊராறு வாயெல்லாம் அடைச்சிடலாம், அம்மாவை எப்படி வச்சிருக்கிறான், நாங்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறேன். அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ் கேட்க மாட்டானா? நம்ம அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா?